இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்றிருக்கக்கூடிய தமுமுகவினுடைய மாவட்ட செயலாளர் முகமது ஹசன் சாஹிப் அவர்களே, தொகுப்புரை வழங்கியிருக்கக்கூடிய சையது கிசர் அகமது சாஹிப் அவர்களே, கிராத் ஓதி அமர்ந்திருக்கக்கூடிய மௌலவி ஜப்பார் அப்துல்லா சாஹிப் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய சதகத்துல்லா சாஹிப் அவர்களே, முகமது ஹசன் சாஹிப் அவர்களே, மஸ்தான் சாஹிப் அவர்களே, இங்கு துப்புக்குடி உணவுகளாக இருக்கக்கூடிய மாற்று மதத்தினுடைய நண்பர்கள், மாற்று மதத்தினுடைய சகோதரர்கள், சமூகத்தினுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பிலிப் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில ஆவண காப்பக செயலாளர் அண்ணன் பிலிப் அவர்களே, நன்றியுரை நிகழ்த்திருக்கக்கூடிய ஷாஜகான் சாஹிப் அவர்களே, அனைவர் மீதும் நம் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. எனது அருமை காவல்துறை நண்பர்களே, உங்களிடத்திலே ஒரு கோரிக்கையை வைத்துக் கொள்கிறேன். தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னை மூழ்கி கொண்டிருக்கிறது. கடந்த 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரையிலும் பல்வேறு பகுதிகளிலே, குறிப்பாக தாம்பரம் போன்ற சைலேந்திர பாபு அவர்களுடைய தலைமையில மீட்பு படை வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில 3 நாட்களாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய படகு மட்டும்தான் அந்த பகுதிகளிலே பரிதவிக்கக்கூடிய இளைஞர்களை 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி இரவு வரையிலும் லட்சுமிபுரம், முடிச்சூர் போன்ற பகுதிகளிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய சொந்த படகு 3 படகு மட்டும்தான் களத்திலே சென்று மக்களை வெளியில கொண்டு வந்தது என்பதுதான் வரலாறு. உங்களுடைய அதிகாரிகளுக்கு நன்றாகவே தெரியும். இன்னும் சென்னையிலே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே, பல்வேறு பள்ளிவாசல்களிலே நிவாரணம் சாப்பாடு ஆக்கிக்கொண்டே இருக்கிறோம். சாப்பாடு ஆக்கிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பகுதிகளுக்கும் ஒரு முகாம்களுக்கும் சென்று கொண்டே இருக்கிறது. சும்மா நாங்க கதை விடுவதற்கு அல்ல. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 1995ஆம் வருடத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. எங்களுடைய 2வது போராட்டமே கனமழையில தான் நடந்துச்சு. டிசம்பர் 6 ஆளுநர் வீட்டை முற்றுகையிடுவோம் சொன்னோம். சொன்ன களத்துல நிப்பா அவன் தான் தொண்டை. நாங்க நினைச்சோம்னா 5 மணிக்கு நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு கருப்பு கொடி காட்டுனா செய்ய மாட்டோம். உங்க பகுதி எங்களுக்கு தெரியும். உணர்வை தூண்டி விடுறதுக்கும் எங்களுக்கு தெரியும். உணர்வை கட்டுப்படுத்துறதுக்கும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் அனுமதி வாங்கி வைத்திருக்கக்கூடிய பேனர்களை காவல்துறையை வைத்து எடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பாசிச சிந்தனை உங்க மனசுல இருக்கும். நாங்க பள்ளிவாசல் இடிச்சதுக்கு போராடுறோம். இடிச்சுட்டாங்க. மனநிலைக்கு இங்க கெட்டு போயிட்டு இருக்குது. அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எல்லா மனிதர்களும் இங்க அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே மதநலனுக்கும் கெட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 3000